அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் சைவ உணவகம். கரூர் கூட்ட நெரிசல் விவகாரம் தொடர்பான சிபிஐ விசாரணைக்காக இரண்டாவது முறையாக தவேக தலைவர் விஜய் தற்போது டெல்லியில் இருக்கக்கூடிய சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராகி இருக்கிறார். தவேக தலைவர் டெல்லியில் இருக்கக்கூடிய சிபிஐ அலுவலகத்தில் கடந்த 12ஆம் தேதி விசாரணைக்கு முதல் முறையாக ஆஜராகி இருந்தார். அப்போது சுமார் 7 மணி நேரம் அவர்கிட்ட சிபிஐ அதிகாரிகள் விசாரணையை மேற்கொண்டு பல்வேறு கேள்விகள் எல்லாம் முன்வைத்திருந்தாங்க. கரூரில் நிகழ்ச்சியை ஏற்பாடு செஞ்சது யாரு, உங்களுக்கு அனைத்து தகவல்களும் தெரிவிக்கப்பட்டதா, நிகழ்ச்சிக்கு செல்ல பல மணி நேரம் தாமதம் ஏன்னு, இந்த மாதிரி பல கேள்விகள் தவேக தலைவர் விஜயிடம் முதற்கட்டமாக நடைபெற்ற சிபிஐ விசாரணையில் கேட்கப்பட்டது. தொடர்பான அனைத்து கேள்விகளுக்கும் விஜய் பதிலளித்ததாகவும் சொல்லப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பொங்கல் விடுமுறை முடிந்து மீண்டும் அவர் விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என சிபிஐ சம்மன் அனுப்பியிருந்த நிலையில் தற்போது சிபிஐ விசாரணைக்காக இரண்டாவது முறையா தவேக தலைவர் விஜய் நேற்று மாலை சரியாக 4 மணிக்கு தனி விமானம் மூலம் டெல்லிக்கு புறப்பட்டு சென்றிருந்தார். இந்நிலையில் தற்போது இரண்டாவது முறையாக இன்று டெல்லியில் இருக்கக்கூடிய சிபிஐ அலுவலகத்தில் விஜய் ஆஜராகி இருக்கிறார். கரூர் கூட்ட நெரிசல் விவகாரம் தொடர்பாக சிபிஐ விசாரணைக்காக தவேக தலைவர் விஜய் இன்று இரண்டாவது நாளாக விசாரணைக்காக ஆஜராகி இருக்கிறார். இன்றும் விஜயிடம் பல்வேறு கேள்விகள் முன்வைக்கப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களை செய்தியாளர் வெங்கடேஷன் வழங்க கேட்கலாம். வெங்கடேஷன், வணக்கம். சிபிஐ விசாரணைக்காக இரண்டாவது நாளாக ஆஜராகி இருக்கிறார் விஜய். இன்று என்னென்ன மாதிரியான கேள்விகள் எல்லாம் அவரிடம் முன்வைக்கப்பட இருக்கிறது? இன்றைய விசாரணை குறித்த விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம். வணக்கம். கரூர் கூட்ட நெரிசல் வழக்கு தொடர்பாக தவேக தலைவர் விஜய் சற்று முன்னர் சிபிஐ அலுவலகத்திற்கு வந்தடைந்தார். இன்னும் சற்று நேரத்தில் அவரிடம் விசாரணை என்பது நடத்தப்பட உள்ளது. ஏற்கனவே கடந்த 12ஆம் தேதி சுமார் 40 கேள்விகள் அவரிடம் கேட்கப்பட்டன. அந்த கேள்விகளுக்கு சில கேள்விகளுக்கு அவர் பதிலளிக்காமல் கால அவகாசம் கோரியதை தொடர்ந்து அவர் இன்றும் மீண்டும் அழைக்கப்பட்டு அந்த கேள்விகளை தான் அவர்களிடம் முன்வைக்கப்பட சிபிஐ அதிகாரிகள் திட்டமிட்டுள்ளனர். இதனிடையே இந்த வழக்கை பொறுத்தவரை எஃப்ஐஆரில் பார்த்தோம் என்றால் 3 பேர் மட்டுமே குற்றம் சாட்டப்பட்ட நபர்களாக உள்ளனர். குறிப்பாக அந்த மாவட்ட கரூர் தவேக மாவட்ட தலைவர் மதியழகன் மற்றும் புசி ஆனந்த், நிர்மல்குமார் இவர் 3 நிர்வாகிகள் மட்டுமே இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட நபர்களாக மற்றும் தவேக நிர்வாகிகள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இருப்பினும் இந்த வழக்கில் தவேக தலைவர் விஜய் சாட்சியமாக மட்டுமே தற்பொழுது அழைக்கப்பட்டு அவரிடம் முறையான கேள்விகள், குறிப்பாக இந்த கூட்ட நெரிசல் வழக்கு தொடர்பான சில முக்கிய கேள்விகள் சிபிஐ அதிகாரிகள் கேட்க என்று திட்டமிட்டுள்ளனர். ஏற்கனவே இந்த கூட்ட நெரிசலுக்கான காரணங்கள், ஏற்கனவே இந்த குறிப்பாக கரூரில் நடத்தப்பட்ட அந்த பிரச்சார கூட்டத்தின் திட்டமிடல்கள், அதற்கான முன் அனுமதி, காலதாமதத்திற்கான காரணம், கூட்ட நெரிசலின் போது தவேக நிர்வாகிகள் நடந்து கொண்டது, இவருக்கு எப்போது தகவல் வந்தது, அப்போது புறப்பட்டார் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய கேள்விகளை சிபிஐ அதிகாரிகள் இன்றும் கேட்க திட்டமிட்டுள்ளனர். அந்த கேள்விகளுக்கு நடிகர் விஜயும் தவேக தலைவருமான இன்று அவர் பதில் குறிப்பாக விளக்கங்களை அளிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முறையாக அனைத்து கேள்விகளும் எழுத்துப்பூர்வமாக பதிவு செய்யப்பட்டு இந்த சாட்சியங்கள் அனைத்தும் முதல் தகவல் அறிக்கையில் குறிப்பாக இடம்பெற்றுள்ள அனைத்து விவரங்களையும் சரிபார்த்து தற்போது சிபிஐ அதிகாரிகள் அவற்றிலிருந்தும் சில கேள்விகளை கேட்க திட்டமிட்டுள்ளனர். இதைத் தொடர்ந்துதான் விரைந்து இந்த வழக்கில் ஒரு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யும்போது நடிகர் விஜய் உள்ளிட்ட தவேகாவின் முன்னணி நிர்வாகிகள் அளித்த வாக்குமூலங்களையும் சாட்சியங்களையும், குறிப்பாக காவல்துறை அதிகாரிகள் அளித்த சாட்சியங்களையும் அனைத்தையும் இணைத்து இந்த வழக்கில் மேலும் சிலரை குற்றம் சாட்டப்பட்ட நபர்களாக சேர்ப்பதா அல்லது குற்றப்பத்திரிகையில் எம்மாதிரியான குற்றச்சாட்டுக்களை அதில் குறிப்பிட்டு அதில் வேறு ஏதேனும் குற்றப்பிரிவுகளை சேர்ப்பதா என்ற விஷயத்தை சிபிஐ சட்ட அதிகாரிகளிடம் ஆலோசித்து குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இன்றைய விசாரணை என்பது சற்று நேரத்தில் விஜயிடம் தொடங்க உள்ளது தற்போதைய செய்தியாக உள்ளது. மேலும் வெங்கடேஷன், கடந்த 12ஆம் தேதி பார்க்கும்போது முதற்கட்டமாக விசாரணை 7 மணி நேரம் விஜய் கிட்ட சிபிஐ அதிகாரிகள் மேற்கொண்டிருந்தாங்க. இன்று இரண்டாம் முறையாக ஆஜராகி இருக்கார். இன்னைக்கு எவ்வளோ நேரம் நடக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம்? முன்னாடியே முடிஞ்சிருமா, இல்லை 7 மணி நேரத்தை கடக்குமா? எவ்வளோ நேரம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது? கடந்த 12ஆம் தேதி பார்த்தோம் என்றால் விசாரணை என்பது சுமார் 6 மணி நேரம் நடைபெற்றது. இன்றைய விசாரணை சற்று நேரத்தில் தொடங்க உள்ளது. இன்றைய விசாரணை
இன்று மாலைக்குள் நடந்து முடிக்காவிட்டால் இன்று இரவு வரை நீளும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இரவு 8 அல்லது 9 மணி வரை இந்த விசாரணை என்பது நீட்டிக்கப்பட்டு அவரிடம் சாட்சியத்தை பெற சிபிஐ அதிகாரிகள் திட்டமிட்டுள்ளனர். இன்றே இந்த விசாரணையை முடிக்கவும் சிபிஐ அதிகாரிகள் திட்டமிட்டுள்ளனர். ஒருவேளை இந்த கால நீட்டிக்கப்படும் பட்சத்தில் இன்று மாலை அவர் சாட்சியம் அளித்து வெளிவர வாய்ப்பில்லை. இரவு வரை இந்த அவரிடம் நடத்தப்படும் அந்த சாட்சிய விசாரணை என்பது தொடங்கும் என்பதே தற்போதைய தகவலாக உள்ளது. வெங்கடேசன், இன்றைய சிபிஐ அதிகாரிகள் விசாரணையை முடிப்பதா திட்டமிட்டு இருப்பதாகவும் குறிப்பிட்டிருந்தீங்க. அப்போ மீண்டும் விசாரணைக்கு விஜய் ஆஜராக சொல்லி சம்மன் அனுப்புவதற்கான வாய்ப்புகள் இல்லைன்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா? மேலும் இந்த வழக்கில் மேலும் சிலரை சம்மன் அளித்து அவர்களிடம் சாட்சியம் பெறவும் சிபிஐ அதிகாரிகள் திட்டமிட்டுள்ளனர். இன்றைய விசாரணையின் போது குறிப்பாக அவரிடம் மேலும் சில முக்கியமான கேள்விகளை கேட்கவும் அவரிடம் அந்த சாட்சியத்தை பெறவுமே சிபிஐ அதிகாரிகள் இன்று அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளனர். குறிப்பாக அந்த கட்சியின் தேர்தல் வியூக வகுப்பாளராக உள்ள மேலும் அவரிடம் மற்றும் சில நிர்வாகிகளை அழைப்பதா அல்லது தாவேகா சார்பில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள திமுக நிர்வாகிகளை அழைப்பதா என்ற விஷயம் தற்போது ஆலோசனையில் இருப்பதால் மேலும் சிலரை அழைத்து இந்த வழக்கு தொடர்பான சாட்சியங்களை பெற்ற பிறகே ஒரு குற்றப்பத்திரிகை என்பது முடிவு செய்யப்படும். இந்த சாட்சியங்கள் அனைத்தும் குற்றப்பத்திரிகையில் எவ்வாறு இடம்பெறுவது, மேலும் இந்த சிபிஐ பதிவு செய்துள்ள அந்த குறிப்பாக அந்த முதல் தகவல் அறிக்கையில் மேலும் சில குற்றப்பிரிவுகளை சேர்ப்பதா அல்லது மேலும் சில குற்றம் சாட்டப்பட்ட நபர்களை சேர்ப்பதா என்ற ஒரு விவகாரம் என்பது சிபிஐயில் உள்ள சட்டப்பிரிவு அதிகாரிகள் மிக தீவிரமாக ஆலோசித்து வருகின்றனர். தற்போது வரை பெறப்பட்டுள்ள அனைத்து சாட்சியங்களும் வாக்குமூலங்களின் அடிப்படையிலேயே இந்த குற்றப்பத்திரிகை என்பது அமைய உள்ளது. விரைவில் இந்த வழக்கு விசாரணை என்பது புலன் விசாரணை முடிக்கப்பட்டு விரைவில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யவே இந்த வழக்கில் ஏற்கனவே உச்சநீதிமன்றம் விரைந்து விசாரிக்க உத்தரவு பிறப்பித்ததன் அடிப்படையில் இந்த கரூர் கூட்ட நெரிசல் வழக்கின் புலன் விசாரணையை சிபிஐ அதிகாரிகள் தொடர்ந்து மும்முரமாக நடத்தி வருவதே இன்றைய விசாரணை எடுத்துக்காட்டுவதாக உள்ளது. அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் சைவ உணவகம். 2.66 கோடிக்கும் அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள், 1.25 கோடி யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 47 லட்சம் ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸ், 25 லட்சம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ், 23 லட்சம் எக்ஸ் ஃபாலோவர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 35 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ். அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939888378. இமெயில் advt@dttv.in. 1,25 லட்சம் மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939888378. இமெயில் advt@dttv.in.